அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லன் துமினு ஹத்தா தராஹமு, நீங்கள் ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டும் வரை நீங்கள் மோமின்களாக ஆக முடியாது. ஒருவர் இன்னொருவர் மீது இரக்கம் உள்ளவராக கருணை உள்ளவராக இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் உண்மையான மோமின்களாக ஆக முடியும் என்று சொன்னார்கள். காலு, சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, குல்லுனா ரஹீமுன், நாங்கள் எல்லாருமே இரக்கம் உள்ளவங்களாக தானே இருக்கிறோம், எல்லாருக்குமே இரக்கம் இருக்குது, கருணை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு லைஸ பி ரஹ்மதி அஹதிக்கும் சாஹிபஹு, உங்களில் ஒருவர் உங்களுடைய நண்பருக்கு, உறவினருக்கு, தெரிந்தவருக்கு இரக்கம் காட்டுவதை பற்றி நான் சொல்லவில்லை. வலாக்கின்னஹா ரஹ்மத்துல் ஆம்மா, நான் குறிப்பிடுவது பொதுவாக எல்லா மக்களின் மீதும் கருணை உள்ளவர்களாக இருப்பது, அதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய கிருபையாளன், கருணையாளன். அடியார்கள் மீது அளவிட முடியாத அன்புள்ளவனாக அவன் இருக்கிறான். அதனால்தான் தன்னை வணங்கக்கூடிய அடியார்கள் மீது அதிக சுமைகளை, பாரங்களை அல்லாஹு தஆலா அவன் தலையின் மீது ஏற்றுவதில்லை. அவனுக்கு முடிகின்ற விஷயத்தை மட்டும்தான் அல்லாஹு தஆலா சொல்லுவான். முடியாத விஷயத்தை, அவனுக்கு சக்தி இல்லாத காரியங்களை அல்லாஹு தஆலா அவன் மீது சுமத்த மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, மனிதன் அவனுடைய சக்திக்கு மீறி சுமைகளை அல்லாஹ் சுமத்துவதில்லை என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லித் தருகிறான். அப்போ நம்மளுடைய சக்திக்கு மீறி சுமைகள் அல்லாஹு தஆலா நம் மீது அல்லாஹ் சுமத்துறதில்லை. அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது தடுத்த விஷயங்களாக இருக்கட்டும், நம்முடைய சக்திக்கு உட்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும். இது இறைவனுடைய கருணையின் வெளிப்பாடு. அதே மாதிரி நன்மைகளை நாடிவிட்டாலே அல்லாஹு தஆலா நன்மை செய்ததாக எழுதி விடுகிறான். ஆனால் அதே சமயத்தில் தீமையை செய்வதாக நாடும் பொழுது அல்லாஹ் எழுதுவதில்லை, செய்தால் மட்டுமே அல்லாஹ் எழுதுகிறான். இதுவும் அல்லாஹுவினுடைய கருணை. சதகா செய்கிறதாக நியத்து வச்சுட்டாவே அல்லாஹு தஆலா சதகா செஞ்ச நன்மை அல்லாஹ் எழுதிடுவான். அதே சமயத்தில் ஒருத்தர் பாவம் செய்யலான்னு நினைக்கிறாரு, நினைக்கும் பொழுது அல்லாஹ் எழுதுறதில்லை. அவன் செய்கிற வரைக்கும் அல்லாஹ் வெயிட் பண்ணுறான், செஞ்சால் எழுதுறான், இல்லைன்னா எழுதுறதில்லை. அல்லாஹுவினுடைய கருணை இது. அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மறைத்து கொண்டு இருக்கிறான், வெளிப்படுத்துறதில்லை. நம்ம தனியாக செய்கிறோம், இருட்டில் செய்கிறோம், வீட்டுக்குள்ளே உட்காந்து தப்பு செய்கிறோம். அல்லாஹு தஆலா அதை வெட்ட வெளிச்சமாக்கி காட்டுறதில்லை. அல்லாஹ் நம் கண்ணியத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கிறான். இதுவும் அல்லாஹ் நம் மீது உள்ள கருணையின் வெளிப்பாடாக இருக்கிறது. தன்னை மறுக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ரிஸ்க் அளித்து கொண்டிருக்கிறான். இறைவனை வணங்காதவர்கள், இறைவனுடைய உத்தரவுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், ஏன் இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கூட அல்லாஹு தஆலா ரிஸ்க் கொடுத்துட்டு தான் இருக்கிறான். இன்றைக்கி நம்ம சொல் பேச்சு கேட்காதவங்க அல்லது நம்ம கண்ட்ரோலில் இல்லாதவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு நாம் என்ன செய்வோம், உதவி செய்வோம். அதுக்கு பிறகும் நம்மளை மீறி நடக்கிறாங்க, நமக்கு கட்டுப்படுறதில்லை அப்படின்னு சொன்னால் நாம் அவங்கள கண்டுக்க மாட்டோம், உதவி செய்ய மாட்டோம். ஆனால் அவன் இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் அளித்து கொண்டிருக்கிறான், வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். ஏன் நல்ல சுகபோகமான வாழ்க்கையும் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய கருணை. அவனை மறுக்கக்கூடியவர்கள் அவனை அழைத்தாலும் அல்லாஹ் பதில் கொடுக்க தயாராக இருக்கிறான். ஃபிரௌன் இருக்கு போராடிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் மூசா மூசா அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டான். கடைசி நேரத்தில் தனக்கு அழிவு ஏற்பட போகுது அப்படிங்கிறத உணர்ந்த உடனே உதவி கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்டுக்கவே இல்லை. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மண் அள்ளி அவன் வாயில தூக்கி போட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த ஃபிரௌன் மூசாவை கூப்பிடுறதுக்கு பதிலாக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிடுறதுக்கு பதிலாக அல்லாவை கூப்பிட்டுருந்தானா அல்லாஹ் பதில் கொடுத்துருப்பானோ. மூசா அப்படின்னு கூப்பிடுற இடத்துல அல்லாஹ்னு ஒரு வார்த்தை அவன் சொல்லியிருந்தான்னா ஃபிரௌனுக்கு அந்த நேரத்தில் பாதுகாப்பு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் அல்லாவை கூப்பிடல. அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் யார் அழைத்தாலும் அல்லாஹ் பதில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான். ஒரு சிலை வணங்கக்கூடிய ஒரு மனிதர், காலம் முழுக்க சிலைகளை வணங்கி கொண்டிருந்த ஒருத்தர் கடலில் ஏதோ ஒரு பயணம் செஞ்சிட்ருக்கிறாரு. திடீர்னு அந்த போட்டு தடுமாறி அவர் கடலில் விழுந்துட்டார்.
உயிருக்கு அவர் போராடிட்டு இருக்கிறாரு. அவர் கூப்பிடுறாரு, அவர் அழைக்கிறார். பக்கத்தில் பாதுகாப்புக்கு யாருமே இல்லை, அவரை உயிரை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. கடைசியில் யா சனம் யா சனம் அப்படின்னு சொல்லி சிலையை கூப்பிட்டுட்டே இருக்கிறார். சனம் அப்படின்னு சொன்னால் அரபியில் சிலைன்னு அர்த்தம். அவர் வணங்கக்கூடிய சிலையை என்னை காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் நாவு தடுமாறி சனம்னு சொல்ல வேண்டிய இடத்துல சமதுன்னு சொல்லிட்டார். சமது அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய பெயர். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத். சமதுங்கிறது அல்லாஹ்வுடைய பெயர். ஒரு எழுத்து தான் வித்தியாசம். சனம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தவர் அந்த நாவு தத்தளித்து சமதுன்னு கூப்பிட்ட உடனே அல்லாஹ் என்ன அப்படின்னு கேட்டானா அந்த அடியானை பார்த்து, அவரை பார்த்து, என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு அல்லாஹ் கேட்டானா. அவதான் மலக்குமார்கள் கேட்டாங்களாம், அவன் சிலையை தான் கூப்பிட்டுருக்கிறான், அவன் சிலை வணங்கக்கூடியவன், உன்னை கூப்பிடலை. சிலை வணங்கக்கூடியவன் அவன் சிலையை கூப்பிடுறான். அவன் நாவு தடுமாறி சமதுன்னு பேர் வந்துருச்சு. நீ என்ன அடியானே அப்படின்னு கேட்குறிய அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் அதற்கான காரணத்தை கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னானா, இவ்வளோ நேரம் சிலையே சிலையேன்னு கூப்பிட்டுட்டு இருந்தா, எந்த சிலையும் அவனுக்கு வாதாப்பு கொடுக்கல, எதுவும் காது கொடுத்து கேட்கல. இப்போ என்ன கூப்பிட்டுட்டான், என் பேரை கூப்பிட்டுட்டான், நானும் கேட்கலன்னா எனக்கும் அந்த சிலைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அல்லாஹ் கேட்டானா. அதனால் எந்த நிலையில் அல்லாஹு தஆலா தன்னை அடியான் அழைத்தாலும் யார் அழைத்தாலும் பதில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் எவ்வளோ பெரிய கிருபையாளன் அப்படிங்கிறத நாம் விளங்க முடியும். இதே கிருபை தன்னை வணங்கக்கூடிய அடியார்களுக்கும் இருக்கணும்னு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நான் எப்படி கிருபை உள்ளவனாக இருக்கிறேனோ, கருணை உள்ளவனாக இருக்கிறேனோ, அதே கருணையும் கிருபையும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். நீங்கள் அடியார்கள் மீது, பிற படைப்பினங்கள் மீது, ஜீவராசிகள் மீது உங்களுக்கு கருணை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்கள் கருணை கொண்டால் உங்கள் மீது நான் கருணை கொள்வேன். இர்ஹமு மன்ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் ஸமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டினால் அல்லாஹ் உங்கள் மீது இரக்கப்படுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நாம் படைப்பினங்கள் மீது இரக்கம் கொள்ள வேண்டும். தொழுகை, நோன்பு மற்ற வணக்கங்கள் மட்டுமே நமக்கு ஈரேற்றத்தை தராது. இது போன்ற நற்குணங்களும் நம்மகிட்ட இருக்கணும். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ருஹமாஉ பைனஹும். சஹாபாக்கள் யார் அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் அடையாளப்படுத்துகிறான். அவங்க யார் அப்படின்னு சொன்னால் ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு இடையில் ஒருத்தர் மீது இரக்கப்படுவார்கள், கருணை கொள்வார்கள். தராகும் ருக்கன் சுஜ்ஜதன், அவர்களை நீங்கள் ருக்குவிலும் சுஜூதிலும் நீங்கள் பார்ப்பீர்கள். எப்பவுமே அவங்க ருக்கு செஞ்சுட்டே இருப்பாங்க, சஜிதாவிலே இருப்பாங்க, தொழுதுகிட்டே இருப்பாங்க. எபத்தகூன ஃபதுலம் மினல்லாஹி வ ரித்வானா, அல்லாஹ்விடமிருந்து அருளையும் அவனுடைய பொருத்தத்தையும் அவர்கள் கேட்பார்கள், தேடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான். இங்கே தொழுவார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் அவர்கள் இரக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். தொழுகையை காட்டிலும் இரக்கத்தை அல்லாஹ் முற்படுத்தி பேசுகிறான். இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இமாம்கள் சொல்வார்கள், ஒருத்தர் தொழுகையாளியாக இருக்கிறாரு, அல்லாஹ்கிட்ட ரொம்ப நெருக்கமுள்ளவராக இருக்கிறாரு, எப்போவுமே தொழுதுகிட்டே இருக்கிறாரு, ஆனால் பள்ளியை விட்டு வெளியே போனால் அவர்கிட்ட இரக்கமே இருக்கிறதில்ல, கல் நெஞ்சம் உள்ளவராக இருக்கிறார், யார் மீதும் அவருக்கு கருணையே இல்லை, யாரை பார்த்தாலும் அவருக்கு இரக்கமே வர்றதில்லை, அன்பே வர்றதில்லை அப்படின்னா அவர் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மனிதராக ஆக முடியாது. தொழுகைக்கு முன்னால் அவர்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா கருணை இருக்கணும், இரக்கம் இருக்கணும். சஹாபாக்கள்கிட்ட அது இருந்துச்சு. அதனால் அல்லாஹ் தஆலா அவர்களை ரொம்ப பாராட்டி பேசுகிறான் என்று நமக்கு பெருமக்கள் சொல்வார்கள். அதனால் இரக்கம் வேண்டும். இன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே இரக்கம் இருக்குது. ஆனால் பொதுவாக நம்ம மனைவி மக்கள் மீது இரக்கப்படுவோம், பிள்ளைகள் மீது அன்பு காட்டுவோம், நம்ம குடும்பத்தினர்கள் மீது அன்பு காட்டுவோம், அல்லது நமக்கு நெருங்கி பழகக்கூடியவர்கள் மீது அன்பு காட்டுவோம். ஆனால் எல்லா மக்கள் மீதும் அன்பு காட்டணும். சஹாபாக்கள் சொன்னாங்களே இல்லையா, எல்லாத்துக்கும் கிருபை இருக்கத்தானே செய்யுது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த கிருபையை நான் சொல்லலை, உங்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் மீது கருணை உங்களுக்கு இருக்க தான் செய்யும், அது மறுக்க முடியாது. ஆனால் எல்லா மக்கள் மீதும், உங்களுக்கு சம்பந்தமில்லாத அடியார்கள் மீது, உங்களுக்கு நெருக்கமில்லாதவர்கள் மீது, உங்களுக்கு உறவில்லாத எல்லா மக்கள் மீதும் உங்களுக்கு இரக்கம் வேண்டும், எல்லா ஜீவராசிகள் மீதும் உங்களுக்கு இரக்கம் வேண்டும். அந்த இரக்கத்தை தான் நான் குறிப்பிடுகிறேன், அதுதான் ஈமானுக்கான அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா மக்கள் மீதும் கருணை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டுக்கு ரொம்ப கவலையோடு வந்தாங்க. ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோடு அவங்க இருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டாங்க ஹதீஜா அம்மையார். அவங்க சொன்னாங்க, கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு இருக்கிறது, மக்கள் எல்லாம் பசியில் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள், ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்,
ஆனால் நீ நிறைய செஞ்சிட்ட. கதீஜா அம்மையார் தான் எப்போ கேட்டாலும் அவங்க தான் கொடுப்பாங்க. செல்வ சீமாட்டி எப்போ கேட்டாலும் தூக்கி கொடுப்பாங்க. நீ நிறைய செஞ்சிட்ட, நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிற, திருப்பி திருப்பி உங்கள்கிட்டயே கேட்குறதுக்கு எனக்கே வெக்கமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்ன பொழுது கதீஜா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டிலேருந்து பெரிய ஒரு குவியலை தூக்கிட்டு வந்து பெருமானாருக்கு முன்னால் குவிச்சிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இதெல்லாம் உங்களுக்கு தான். இன்ஷா அம்சக் இன்ஷா ஃபர்ரக். கூட இருக்கக்கூடியவர்களை சாட்சியாக ஆக்கினார்கள். இதையெல்லாம் நான் பெருமானார் கையில் கொடுத்துட்டேன். விரும்பினால் அவர்கள் வைத்து கொள்ளலாம், விரும்பினால் அதை மக்களுக்கு பங்கீடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்து பெரிய குவியல், ஒரு ஆளை மறைக்கிற அளவுக்கு பொற்குவியலை கொண்டு வந்து குவிச்சிட்டு சொன்னாங்க, இதை நீ யாரை சொல்லலாம் உங்கள் கையில் கொடுத்துட்டா நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலான்னாங்க. அப்போ கொடுத்து கொண்டே இருந்தார்கள் கதீஜா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்கள் மீதும் கிருபை உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா அடியார்கள் மீதும் எல்லா ஜீவராசிகள் மீதும் கருணை உள்ளம் கொண்டவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அதன் மூலம் இறைவன் அவனுடைய ரஹ்மத்தையும் நம் மீது பொழிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.